வெல்கம் பேக் டு சைபர் நெக்ஸஸ். போன 2 பார்ட்டில் நம்ம சிடிஎஃப் பற்றி ஓரளவு தெரிஞ்சிருப்போம். இப்போ நம்ம சிடிஎஃபோடைய டொமைன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். வெப்பு, கிரிப்டோகிராஃபி, ரிவர்ஸ் இன்ஜினியரிங், பைனரி எக்ஸ்ப்ளோட்டேஷன், டிஜிட்டல் ஃபாரன்சிக், ஓஷன்ட், மிஸ்க் ஆர் ஜெனரல் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு 7 வகையான டொமைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அதில் சின்ன சின்ன ஷார்ட் நோட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தனித்தனியாக ஒரு சேலஞ்ச் சிடிஎஃப் சேனல் சால்வ் பண்ணியே நம்ம காமிக்கலாம். ஃபஸ்ட்டு வெப் சிடிஎஃப். இதில் ஒரு வெப்சைட் அல்லது வெப் அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட்டில் ஃப்ளாகை ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதே கிரிப்டோ சிடிஎஃப்னா இதில் ஒரு என்கோடட் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த என்கோடட் டெக்ஸ்ட்டில் தான் ஃப்ளாகை மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை நம்ம டீகோட் பண்ணி ஃப்ளாகை கண்டுபிடிக்கணும். இதுதான் கிரிப்டோ சிடிஎஃப். அடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சிடிஎஃப்பில் நமக்கு ஒரு பைனரி ஃபைல் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இஎல்எஃப்ஐ எடுத்துக்கலாம். இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த இஎல்எஃப் ஃபைலை நம்மளால் ரீட் பண்ண முடியாது. அதில் இருந்து நம்ம ஃப்ளாகை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதுக்கடுத்து பைனரி சிடிஎஃப். பைனரி எக்ஸ்ப்ளோட்டேஷன் சிடிஎஃப்பில் ப்ரோக்ராம் மெமரியில் மிஸ்டேக் இருக்கும். நம்ம இன்புட்டை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் எடுக்கணும் அந்த மெமரியை. அந்த மெமரிக்குள்ளே ஃப்ளாக் இருக்கும். இதில் ஹீப்பு, ஸ்டாக் இந்த மாதிரி நிறைய வரும். இன்னும் உள்ளே போய் நம்ம தெளிவாக பார்ட் 1 பார்ட் 2 எதுலேயுமே பார்க்கல. நம்ம தான் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது டிஜிட்டல் ஃபாரன்சிக். இதுவுமே நம்ம தான் பார்க்கலாம். இந்த சிடிஎஃப் டிஜிட்டல் ஃபாரன்சிக் இன் சிடிஎஃப்பில் இதில் நமக்கு ஒரு ஃபைல் ஆர் டேட்டா கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜாக இருக்கும். அந்த இமேஜை நம்ம அனலைஸ் பண்ணி அதிலேருந்து ஃப்ளாக் கண்டுபிடிக்கணும். ஓஷன் சிடிஎஃப். ஓஷன் அப்படின்னா ஓப்பன் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி பப்ளிக் அவைலபிள் சோர்ஸை செக் பண்ணி அதிலேருந்து நம்ம ஃப்ளாக் கண்டுபிடிக்கணும். இதில் நோ ஹேக்கிங், இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம ஃப்ளாகை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஜெனரல் ஸ்கில்ஸ் ஆர் மிஸ்க் இன் சிடிஎஃப். இது நமக்கு ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜு, லினக்ஸ் கமாண்ட்ஸு, என்கோடிங் டீகோடிங், லாஜிக்கல் திங்கிங் இருந்தாலே நம்ம இதில் ஃப்ளாகை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். இதுதான் டொமைன்ஸ் இன் சிடிஎஃப். இப்போ நம்ம 3 வகையான கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் 3, நானோ, மவுஸ் பேட். பைத்தான் 3 அப்படிங்கிறது பைத்தான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானோ அப்படிங்கிறது அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எடிட் பண்ணலாம். மவுஸ் பேடும் சேம்லி அதே மாதிரி தான் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ண பிறகு Ctrl+S கொடுத்தா மவுஸ் பேடில் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம செஷன் 4க்குள்ளே போவோம். செஷன் 4ல் உள்ள ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பைத்தான் ராங்லிங். இது ஒரு ஜெனரல் ஸ்கில் கேட்டகரிக்குள்ளே இருக்குது. இந்த சேலஞ்சை சால்வ் பண்ண பேசிக் பைத்தான் நாலேஜ் தேவை. ஃபஸ்ட்டு சேலஞ்ச் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுவோம். இதில் 2 டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்றில் ஃப்ளாக் இருக்குது, அதை டீக்ரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க, என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்றில் பாஸ்வேர்டு இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம லிஸ்ட் பண்ணால் உள்ளே இருக்கிறது. Ctrl+L கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் கிளியர் ஆகிடும். அதுக்காக நான் டெமோ பண்ணி காட்டுறேன். Ctrl+L எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ இது ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் 3 அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறோம். பைத்தான் 3 அந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு யூசேஜ் ஆஃப் அப்படின்னு n.py-e-t ஃபைல் அப்படின்னு வருது. இப்போ பாஸ்வேர்டை கேட் பண்ணால் உள்ள பாஸ்வேர்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த கமெண்ட்டை பற்றி எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதே இதில் -h கொடுத்து பாருங்கள், என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு pol.txt அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் ஃபைல் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா n.py-d pol.txt. pol.txt அப்படின்னா சோர்ஸ் ஃபைல். இந்த சோர்ஸ் ஃபைலில் தான் ஃப்ளாகை என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை n.py அப்படிங்கிற பைத்தான் ஸ்கிரிப்டை பயன்படுத்தி நம்ம டீக்ரிப்ட் பண்ணுறோம். இவ்வளோதான். இதை தான் இப்போ பண்ண போகிறோம். பைத்தான் 3 போட்டுட்டு என்ன ஸ்கிரிப்டோ அதை கொண்டு வந்துட்டு டீக்ரிப்ட் பண்ணுறதுனால -d சோர்ஸ் ஃபைல். இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு கொடுக்கலாம். அவ்வளோதான். இந்த சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. ஃப்ளாக் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு போகலாம். பேஸ் பண்ணால் இருந்துச்சு.
பாஸ்வேர்டு கிராக் 1. இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு தான் நம்ம கிராக் பண்ண போகிறோம். இதில் 2 சேலஞ்ச் ஃபைல் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு குழப்ப வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேலஞ்ச் முடிய அதை டெலீட் பண்ணுங்கள். இப்போ பைத்தான் 3 கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். குழப்பமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ரேண்டமான பாஸ்வேர்டு போடுறேன். ஸோ இன்கரெக்டுன்னு வருது. அப்போது பழைய ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் டெக்ஸ்ட் அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நானோ அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்து அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகிற இடம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படிங்கிற பக்கத்தில் ப்ளீஸ் என்டர் ஒரு கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பிரிண்ட் த பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட்னு கீழே இருக்கு. இப்போ நம்ம இன்புட்டில் கொடுக்கறது யூசர் பாஸ்வேர்டுக்குள்ளே போவோம். அந்த யூசர் பாஸ்வேர்டு கீழே இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறாங்க. அது ஈக்குவல் டு 8713 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ள ரன் ஆகி ஃப்ளாக் கிடச்சிரும். ஸோ நம்ம பாஸ்வேர்டை உள்ள ஸ்கிரிப்ட் வழியாக பார்த்துட்டோம். இதை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ என்டர் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த எடிட்டரை விட்டு உங்களுக்கு வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பைத்தான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த பாஸ்வேர்டை போடுறோம். ஃப்ளாகை எடுத்துட்டோம். ஓகே, இந்த சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சேலஞ்ச் பாஸ்வேர்டு கிராக் 2. இது பாஸ்வேர்டு கிராக் 1 மாதிரியே தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இதை நான் பண்ணலை, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அதே தான், இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இஃப்புக்குள்ளே நமக்கு அங்கே டேரெக்டாகவே நம்பர் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது இங்கே எக்ஸ்ட்ரா வேல்யூவாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூவை மட்டும் நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடச்சிரும். நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் ஃப்ளாக் கண்டுபிடிச்சிடலாம். என்டர். நெக்ஸ்ட் சேலஞ்ச் பாஸ்வேர்டு கிராக் 3. இதுலேயும் நமக்கு சேலஞ்ச் ஃபைல் 3 கொடுத்துருக்காங்க. அந்த 3 டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க there are 7 possible passwords. அதில் ஏதாச்சும் ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். கேன் யூ ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு முறையும் நான் ஃபஸ்ட்லேருந்து வர்றதுக்கான காரணம் உங்களுக்கு சிடினா என்ன, சேஞ்ச் டைரக்டரி அதெல்லாம் தெரியும் நம்புகிறேன். லிஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், ஹேஷ் அப்படிங்கிறது புதுசாக வந்திருக்கு, போன இதில் இல்லை. இதில் ஒரு என்கிரிப்டட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம குழப்பறதுக்காக கூட கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவோம். பைத்தான் 3 அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி. ஓகே, பாஸ்வேர்டு கேட்குது. நான் சம் ரேண்டம் பாஸ்வேர்டு போடுறேன். இன்கரெக்ட். ஸோ நம்மளுடைய ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறோம் நானோ அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி. ஓகே, உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி தான் இருக்குது. யூசர் பாஸ்வேர்டு இன்புட் கொடுத்து அந்த இன்புட் நம்மள்ட்ட இருந்து வேங்குற மாதிரி இருக்குது. அதில் இங்கே ஹேஷ் வேல்யூ மட்டும் உள்ளே அவங்களே ஆட் பண்ணுறாங்க. இது பாஸ்வேர்டு செக்யூரிட்டிக்காக. ஸோ நமக்கு அது தேவையில்லை. இதில் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும் நமக்கு கீழே. அதில் 7 பாஸ்வேர்டு இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பாஸ்வேர்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். அடுத்து கண்ட்ரோல் ஓ என்டர் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எடிட்டர் விட்டு உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் பாஸ்வேர்டு போடுறோம். ராங், கரெக்ட் இல்லை. இப்போ அதே இதை ஓப்பன் பண்ணுங்கள். 2வது பாஸ்வேர்டை ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணுவோம். இதுவும் இன்கரெக்ட் தான். 3வது பாஸ்வேர்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்கிரிப்ட் இப்போ இந்த பாஸ்வேர்டு நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃப்ளாக் எடுத்துட்டோம். இப்போ இதே நமக்கு ஒரு 100 பாஸ்வேர்டு 200 பாஸ்வேர்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒன்றொன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது.
ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னா ஸ்கிரிப்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் பைத்தானை யூஸ் பண்ணி. இதுதான் நான் மெத்தட் 2ன்னு போட்டிருக்கேன். இப்போ அதே இதை நான் மவுஸ் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். ஏன் நானோவில் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, நானோ அப்படிங்கிறத நம்மளால் எடிட் பண்ண முடியாது, அந்த கர்சரை நம்மளால் மூவ் பண்ண முடியாது. இதுதான் நானோ எடிட்டர். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இன்புட் ப்ளீஸ் என்டர் யுவர் கரெக்ட் பாஸ்வேர்ட் ஃபார் ஃப்ளாக் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்குறது யூசர் பாஸ்வேர்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த யூசர் பாஸ்வேர்டு தான் நமக்கு இங்கே ஹேஷாக மாற்றி அந்த யூசர் பாஸ்வேர்டு ஹேஷ் ஈக்குவல் டு கரெக்ட் பாஸ்வேர்டு செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதே இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறோம். அந்த பாஸ்வேர்டு லிஸ்ட்டை மேலே போடுறோம். அடுத்து ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபார் லூப்பில் அந்த பாஸ்வேர்டு லிஸ்ட்டை போட்டு அந்த பாஸ்வேர்டு லிஸ்ட்டில் ஒன்று ஒன்றா வர்றதை பிடபிள்யூக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அந்த பிடபிள்யூவை நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுறோம். இப்போ இது ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, ஒரு கமெண்ட்டாக ரன் ஆகும். நம்ம கரெக்டான கமெண்ட் வந்த உடனே நமக்கு ஃப்ளாக் கிடச்சிரும். இது ரிகர்சிவாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் கர்சரை வைக்கணும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி காக்கும். இது என்ன நம்ம சேவில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதே இடத்துல Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். இப்போ நான் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி அந்த ஸ்டார் வரும். ஓகேவா? இப்போ நான் Ctrl+S கொடுத்தா சேவ் ஆகிடும். புரியுதுங்களா? Ctrl+S கொடுத்தா நமக்கு சேவ் ஆகிடும். இதுக்கடுத்து நீங்கள் அதை வெளியே வந்துடலாம் அதுலேருந்து, இந்த எடிட்டர்லேருந்து. ஸோ இப்போ அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். அதே இது தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக ரன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃப்ளாக் இந்த பாஸ்வேர்டில் வந்தோடனே நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இது நமக்கு லூப்பை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பாஸ்வேர்டு கிராக் 4. இதுவுமே ஜெனரல் ஸ்கில் கீழே தான் வருது. ஃபஸ்ட்டு நம்ம சேலஞ்ச் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறோம். இது இன்னொரு மெத்தட் என்னென்னா, அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு wget அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். இது இல்லாட்டி நீங்கள் sudo apt download wget போட்டுக்கோங்க. wget கமாண்ட் கொடுத்துட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். இப்போ லிஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுலேயுமே அதே மாதிரி 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ அந்த கமாண்டை நான் மவுஸ் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு 100 பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது. இதை நம்மளால் ஒன்றா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறத எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட்டை நான் மேலே வைக்கணும். இந்த டெஃப்க்கு மேலே, அந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த டெஃப்க்குள்ளே ஒரு ஃபார் லூப்பை உருவாக்கிட்டு அந்த இதில் அந்த ஒரு இதாக ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். அவ்வளோதான். நான் கமாண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன், ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு ஓரளவு பேசிக் நாலேஜ், பைத்தான் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. ஓகேவா? இப்போ ஸ்கிரிப்ட் ஓகேவாச்சு. இப்போ Ctrl+S கொடுத்து இதை சேவ் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்குங்க. மேலே ஸ்டார் இருக்குது. ஸோ நான் Ctrl+S கொடுத்தோன்னே சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். பைத்தான் 3 போட்டோம்னா நமக்கு இவ்வளோ பாஸ்வேர்டு தப்பாகிட்டு கடைசி இந்த பாஸ்வேர்டில் தான் நமக்கு ஃப்ளாக் கிடச்சிருக்கு. நீங்கள் இவ்வளோலாம் தேவைப்பில்லை. இது நான் அந்த ஃப்ளாக் ஒரு பாஸ்வேர்டு இன்கரெக்ட் ஆனால் பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படிலாம் கொடுக்க தேவையில்ல, 2 சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் சேலஞ்ச் பாஸ்வேர்டு கிராக் 5. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஜெனரல் ஸ்கில் கீழே தான் வருது. நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். 4 ஃபைல் இருக்குது. இப்போ டிக்ஷனரி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு புதுசாக வந்திருக்க ஃபைல். மிச்சம் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த டிக்ஷனரியை நான் ஓப்பன் பண்ணி கேட் பண்ணி உள்ளே இருக்க ரீட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன், என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இதில் அந்த பைத்தான் ஸ்கிரிப்டுக்குள்ளே இந்த டிக்ஷனரியை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகணும். மவுஸ் பேடில் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இதுதான் என்னுடைய நார்மல் ஸ்கிரிப்டு. இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த டிக்ஷனரி ஃபைலை இதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு ஓப்பன் ஃபங்க்ஷன் மட்டும் நான் யூஸ் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித் ஓப்பன் டிக்ஷனரி.txt ரீடு மட்டும் கொடுத்துருக்கேன்.
அந்த டிக்ஷனரியை உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணால் முடிஞ்சுச்சு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் இவ்வளோ இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜிபிடிட்ட போய் அந்த கமெண்ட்டை உங்களுக்கு இருந்த ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த டிக்ஷனரிங்கிற ஃபைல் உள்ளே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிகர்சிவாக ரன் ஆகணும் அப்படிங்க ஜிபிடியில் கேட்டாலே உங்களுக்கு கொடுத்துரும் அதுக்கான இதை. ஓகே, முடிஞ்சு. நம்ம செஷன் 4 முடிச்சிட்டோம். ஃபைனல் செஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.